தமிழ்நாட்டில் மத்திய அரசு பணிகளில் கடந்த பல ஆண்டுகளாக வடநாட்டுக்காரர்கள் ஏராளமாக குவிந்து வருகிறார்கள். பல மத்திய அரசு அலுவலகங்களில் இடைவேளை நேரத்தில் போய் பார்த்தால் இது தமிழ்நாடா வடநாடா என்று சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு நிலைமை மோசமாகிக் கொண்டு இருக்கிறது. ஏற்கனவே திராவிடர் விடுதலைக் கழகம் இதற்கான போராட்டங்களை நடத்தி அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்ற பிறகும் கூட எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்பட்டது இல்லை. இப்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று வந்திருக்கிறது. அது ஒரு பொதுநலன் வழக்கு. குறிப்பாக தெற்கு ரயில்வேயில் உதவியாளர், சமையலர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளுக்கு தமிழகத்தை சார்ந்த 11 லட்சம் பேர் விண்ணப்பித்தார்கள். இதில் 3 லட்சம் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டு விட்டன. உரிய சான்றொப்பம் வழங்கப்படவில்லை என்று காரணம் காட்டப்பட்டது. ஆனால் சான்றொப்பமே இல்லாத வடமாநிலத்துக்காரர்களின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. குறிப்பாக குரூப் 4 பணி இடங்களுக்கு அந்தந்த மாநிலங்களைச் சேர்ந்தவர்களையே நியமிக்க வேண்டும் என்பது விதி. ஆனால் விதியை மீறி வடமாநிலத்தக்காரர்கள் இதில் குவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். வருமான வரித்துறையில் இப்போது அதிகாரிகளாக வடநாட்டுக்காரர்களை குவிந்து கிடக்கிறார்கள். அகில இந்திய தேர்வு என்ற அடிப்படையில் இந்த அநீதி நடந்து கொண்டு இருக்கிறது. அஞ்சல் துறையில் சில ஆண்டுகளுக்கு முன் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் தமிழில் தேர்வு எழுதி முதல் இடத்தை தமிழில் பெற்றார் என்று அவர் தேர்வு செய்யப்பட்டார். அவரிடம் நேரில் தொடர்பு கொண்டு விசாரித்த போது அவருக்கு தமிழ் மொழியே தெரியவில்லை என்பது தெரிய வந்தது. இந்த வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிற நீதிபதி எம் தண்டபாணி அவர்கள் தெரிவித்திருக்கிற கருத்து மிகவும் முக்கியமானது. மனுதாரர் கூறியிருக்கும் முறைகேடு சாதாரண விஷயம் அல்ல. ஏற்கனவே கடந்த 2017ஆம் ஆண்டு தபால் துறையிலும் இதே போன்ற முறைகேடுகள் நடந்துள்ளன. இதே போல வேறு மாநிலத்தில் தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தால் இந்நேரம் தேசவிரோத செயல் என்று முத்திரை குத்தப்பட்டிருக்கும். தமிழகத்தில் வடமாநிலத்தவர்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுப்பதற்காக தமிழர்களின் விண்ணப்பங்களை திட்டமிட்டு நிராகரித்துள்ளனர். இது கடும் கண்டனத்துக்கு உரியது. எனவே இந்த வழக்கை தனி நீதிபதி விசாரிப்பதை விட 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு விசாரிக்க வேண்டும் என்று நீதிபதி தண்டபாணி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய அநீதி தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இப்போதாவது தமிழர்கள் கண்திறந்து பார்த்து சிந்திக்க வேண்டும்.